அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாசியினாலே இன்றைக்கு நல்ல நாளிலே உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எல்லாம் வல்ல இறைவனால் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. நேற்றைய தினம் வடலூர் வள்ளலாருக்கு தெய்வம்பாவை என்ற தலைப்பில் ஒரு 18-17 பாடல் பாடினோம். இந்த வடலூர் வள்ளலாரை போலவே ஏற்கனவே இங்கே கண்ணுடைய வள்ளல் என்பவர் ஒருவர் சிறுகாலியிலே இருந்தார். மற்றும் ஒரு வள்ளல் வரலாற்றிலே வருகிறது. ஆகையினாலே தான் அது பிரித்து காட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலே வடலூர் வள்ளலாருக்கு என்று தலைப்பை கொடுத்து இந்த தெய்வம்பை பாடல் எழுதப்பட்டது. புண்படா உடம்பும் புண்படா உடம்பும் புரைவடா மனமும் பொய்வடா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாதிரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன். கண்படாதிரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன். நான் உலகரை நம்பிலேன். எனது நண்பனே நலன்சார் பண்பனே. எனது நண்பனே நலன்சார் பண்பனே உன்னையே நம்பினேன். கைவிடேல் எனையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலகெங்கிலும் உள்ள சன்மார்க்க பெரியோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். நமது சேனல் வள்ளலார் சுத்த சன்மார்க்க சேனல் என்ற பெயரிலே கடந்த 2 ஆண்டுகளாக அதை தொய்வில்லாமல் வாரம் 1 முறை 2 முறை பாடல்களை பதிவு செய்து வெளியீடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த தெய்வம்பாவை 90வது சொற்பொழிவு. இதற்கு முதலிலே சித்தர் பாடல்களிலிருந்து மற்ற ஞானிகள் பாடல், திருவருட்பாவிலே உள்ள அதி முக்கியமான செய்திகள், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நுணுக்கமான தயவை பற்றிய உண்மைகள் முதலியவைகளை தொடர்ந்து பேசி வந்தேன். நேற்றிலிருந்து இந்த தெய்வம்பாவையை இந்த புரட்டாசி திங்களிலே மக்கள் மத்தியிலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஆவலினாலே நேற்று தொடங்கி இந்த தெய்வம்பாவையானது 90வது சொற்பொழிவாக 90வது பதிவாக இங்கே நேற்று பேசப்பட்டது. வாரத்திலே 2 நாட்கள், புதன்கிழமை வியாழக்கிழமை, இந்த 2 நாட்களிலே ஒரு நல்ல செய்திகளை 2 பதிவாக வாரம் 2 முறை அதை செய்யலாம் என்று திருவருளை வேண்டி நிற்கிறேன். இந்த 90 பாடல்களில் சித்தர் பாடல்களும் மற்றும் உள்ள ஞானிகள் வரலாறுகளும் பல அரிய செய்திகளும் மற்றவைகளும் அடங்கி இருக்கின்றன. அவைகளை கேட்க விரும்புவோர்
வள்ளலார் சுத்த சன்மார்க்க சேனல் என்ற அந்த பகுதியை நீங்கள் கண்டறிந்து அதிலே நீங்கள் கேட்கலாம். அடுத்து வரக்கூடிய பதிவு புரட்சி துறவியாகிய நம் வள்ளலார் சென்னை வாழ்விலே வாழ்ந்தபோது இருந்த நிலைமையும் தான் பிறந்து வளர்ந்த மருதூர் பதிக்கு 35வது வயதிலே வந்த பிறகு அவருள் ஏற்பட்ட ஒரு மாற்றமும் ஆகிய புரட்சி கருத்துக்கள் அடங்கிய நல்ல செய்திகளை தொடர்ந்து பதிவிட விரும்பி இருக்கிறோம். ஏனென்றால் நமது தமிழ்நாட்டிலே சங்க இலக்கியங்களிலே மதம் இல்லை. அப்படியானால் சங்க இலக்கியங்களிலே இல்லாத மதங்கள் இடையிலே 6000 ஆண்டுகளுக்கு முன்பு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வடநாட்டுக்கு படையெடுத்து சென்றபோது அவர்களோடு உடன் வந்த ஆரிய புலவர்களால் இந்த மதங்கள் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தது. இந்த செய்தியை சன்மார்க்கிகளும் மற்ற அன்பர்களும் விருப்பு வெறுப்பு இல்லாதபடிக்கு இந்த உண்மையினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் சங்க காலத்தில் இருந்த எந்த விதமான பெயர்களும் இல்லை. உதாரணமாக சங்க காலத்து பெயராகிய சேர சோழ பாண்டியர் பெயர்கள் வடநாட்டிலே எங்கேயும் யாருக்கும் வைக்கப்படவில்லை. நமது பெருமைக்குரிய பண்டிகைகள் எல்லாம் பூம்புகாரோடு அழிந்து போய்விட்டதோ என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு நாம் வணங்கி வரக்கூடிய அத்தனை தெய்வங்களும் வடநாட்டு தெய்வங்களே தவிர தமிழ்நாட்டு தெய்வங்கள் அல்ல என்பதை நாம் ஓரளவுக்கு ஆராய்ச்சி செய்தும் பல நூல்களில் படித்தும் இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே வள்ளல் பெருமான் சென்னையை விட்டு வடலூர் வந்த பிறகு புரட்சிகரமான சிந்தனையோடு புரட்சி துறவியாகவே மாறிவிடுகிறார். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதையெல்லாம் வருங்காலத்தில் பேசக்கூடிய இந்த கேசத்திலே அது பதிவு செய்யலாம். அடுத்து வரக்கூடிய பதிவு புரட்சி துறவியின் புதிய சிந்தனைகள். வருங்காலத்தில் அடுத்த புதன்கிழமை பேசக்கூடிய அந்த தலைப்பு புரட்சி தமிழ் துறவியின் புதிய சிந்தனைகள் என்ற தலைப்பும் தமிழ்நாட்டுக்கு மதம் வந்த வரலாறும் பேசப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நேற்றைய பாடல் 17வது பாடல். அங்கண் அழகி அரணார் உதயன் செய்தார் தங்கிய பேரன்பால் தந்தையர் கடல் பணிவோம் எங்கும் எங்குள உயிர்த்திரளும் இன்புற்று வாழ்கவென்று. உலகத்திலே உள்ள எல்லா உயிர்த்திரர்களும் இன்புற்று வாழ்க என்ற எங்கள் அருள்வள்ளல் புதித்த புரட்டாசி திங்கள் இதுவாகும் திருவுடையார் போற்றுதும் யாம். மங்கா புகழ் மருதூர் மாமணியை நாம் வாழ்த்தி சங்கம் சிலம்ப சன்மார்க்கர் இசை பொழிய பங்கையப்புணல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் என்ற பாட்டிலே நேற்று அதை நிறைவு செய்தோம். இன்றைக்கு 18வது பாடலில் இருந்து அதை நாம் இன்றைக்கு தொடங்குகிறோம். பொங்கி எழுந்தொண்டர் போற்றும் குரல் கேட்டிலையோ, பொங்கி எழுந்தொண்டர் போற்றும் குரல் கேட்டிலையோ, மங்கள புரட்டாசி திங்கள் திருவிடியல் எங்கும் எழுந்து எழில் சேர்த்தல் காண்கிலையோ. இந்த மங்களகரமான இந்த புரட்டாசி மாதம் திங்களிலே, இந்த மாதத்திலே எங்கு பார்த்தாலும் காலையிலே விடியல் ஏற்பட்டு எல்லோரும் அங்கேயும் இங்கும் அலைந்து கொண்டு சீக்கிரமாக குளிப்பதும் நீராடுவதும் ஓடுவதும் ஆடுவதுமாக விரைந்து ஞான சபைக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்திலே அங்கு இங்கு ஆளாய் பறந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. எங்கும் எழிந்து எழில் சேர்த்தல் காண்கிலையோ, தூங்காதே துயிலெழாய் தூய மின்குழலி. அன்புள்ள என் தோழியே, நீ தூங்க வேண்டாம், சீக்கிரமாக துயிலெழு.
ஓங்கு ஞான சபையில் உயர் அருட்பாகீரம் எங்கும் ஒலிக்க கேட்டிலையோ நின் செவிக்கு செங்கமலக் கண்ணி செய்தயவு நிறமும் மங்கள நீராடி மகிழ்ந்த வேலோரெம்பாவாய். நமது திண்டுக்கல் சுவாமி அவர்கள் சரவணானந்த சர்க்குரு மகான் செய்தயவு தயவு செய் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அதாவது நாம் சிறிய தயவை உயிர்களுக்கு செய்தால் பெரிய தயவாகிய கடவுளுடைய அருளை பெறலாம். கருணை, அன்பு, அருள், தயவு இந்த சொற்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டிலே ஒரே பொருளை குறிக்கக்கூடியது தான். ஆகையினாலே நாம் பிற உயிர்களுக்கு தயவு செய்தால் அந்த உயிர்களுக்குள்ளே உள்ள கடவுளானவர் நமக்கு அதைவிட அதிகமாக தயவு செய்வார்கள். நாம் செய்யக்கூடிய சிறிய தயவு, சிறிய விளக்கை வைத்து ஒரு ஊதுபத்தியை பொருத்தி அங்கே சிறிய விளக்கேற்றி வைத்து அந்த சிறிய விளக்கிலிருந்து அநேக பெரிய விளக்குகள் எல்லாம் ஏற்றி கொள்வதைப் போல நாம் செய்யக்கூடிய சிறிய தயவிலிருந்து பெரிய தயவை இறைவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சுவாமிகள், திண்டுக்கல் சுவாமி பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய மிகப்பெரிய ஞானி வள்ளல் பெருமானை நேருற கண்டவர்கள். இது ஒரு சரித்திரம். ஒரு காலத்திலே திண்டுக்கல் சாமி அவர்களும் பெங்களூர் அன்பர்களும் மாந்தோப்பு நீரோடைக்கு வள்ளல் பெருமான் நீராடிய அந்த நீரோடையிலே சாயங்கால வேளையிலே நடந்து செல்லும்போது திடீரென்று ஒரு விதமான அருள் மனம் கமலும் பச்சை கற்பூர வாடை வந்ததாகவும் அந்த வாசனையை பார்த்து முகர்ந்தவுடனே திண்டுக்கல் சாமி அவர்கள் உடன் வந்த அன்பர்களை பார்த்து, அன்பர்களே, உங்களுக்கு ஏதாவது உங்கள் மூக்கிலே ஏதாவது ஒரு வாடை தென்படுகிறதா, பச்சை கற்பூர வாடை என்று கேட்கும்போது சிலர் ஆமையா என்று சொல்லும்போது ஒரு 15 அடி தூரத்திலே எல்லாவல்ல இறைவன் வள்ளல் பெருமான் மானிட கோலம் தாங்கி திண்டுக்கல் சாமி அவர்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார்கள். இந்த அருள் காட்சியானது சாமிகளை அவருடைய கண்களுக்கு மற்றும் தோற்றத்திற்கு வந்தது. ஏனென்றால் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக 80 வயது வயலும் தொடர்ந்து அவர் அன்னதான பணியை விடாமல் தன்னிடத்திலே வரக்கூடிய அன்பர்களுக்கு தினப்பிரதி ஒரு 10-15 பேர்களுக்காவது அன்னம்பாலிப்பு செய்யாமல் இருந்ததே இல்லை என்ற அளவுக்கு இரக்கத்தோடும் அன்போடும் அந்த பணியை விடாமல் தொடர்ந்து செய்ததினாலே எல்லாம் வல்ல இறைவனை எம்பெருமான் அவருக்கு அருள் காட்சி கொடுத்தார்கள் என்று சுவாமிகள் சொல்ல நேரடியாக நானும் சின்னாளப்பட்டி அன்பர்களும் அடிக்கடி அங்கே செல்லுகின்ற பெரியவர்களும் சின்னாளப்பட்டி தாய்மார்களும் இதை கேட்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் நாம் சிறிய தயவை தொடர்ந்து செய்தால் பெரிய தயவாகிய அந்த அருள் நமக்கு வந்தடையும், அருளை நாம் பெறலாம் என்பதற்காக இந்த செய்தியை இன்று உங்களிடத்திலே வெளிப்படச் சொல்லுகிறேன். இது எங்களுக்கு சாமி சொன்னது, நாங்கள் பல பேரும் பல முறை கேட்டது. ஆகையினாலே எக்காரணம் கொண்டும் திண்டுக்கல் பெருமான், சர்க்குரு பெருமான், சரவானந்தர் வாயிலே ஒரே ஒரு சின்ன பொய் கூட யாது காரணம் பற்றியும் சொல்ல மாட்டால், தன்னை மறைத்து கொண்டு தன்னை மதியாமல் அடக்கமே உருளாக அருளே உருவாக வாழ்ந்து வந்த நாங்கள் கண்ட அற்புதமான ஞானிகள் அவர்கள். அவரை பார்த்தவர்களுக்கு அந்த உண்மை தெரியும். அதே போல யார் ஒருவர் தன்னை காட்டாமல் தன்னை மறைத்து வாழ்கிறார்களோ அவர்களது உள்ளத்திலே அருள் உதயமாகும், இருள் விலகும், மருள் விலகும், தெருள் என்று சொல்லக்கூடிய தெளிவு ஏற்படும். ஆகையினாலே செங்கமல கண்ணி செய் தயவு, நீ தயவு செய்தால் கடவுள் தயவு செய்வார். மங்கள நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், என்னுடனே வாராய், மங்கள நீராடி நாமும் மகிழ்ச்சியோடு ஞான சபைக்கு செல்லலாம்
என்று தோழி அழைக்கிறார்கள். ஞானத்தின் உருவாளர் நற்றமிழின் நாயகனார். வள்ளல் பெருமான் ஞானமே உருவானவர், நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர். அவருடைய தமிழை போல யாரும் தமிழை எழுத முடியாது. எளிமையாகவும் எழுதுவார், அதே நேரத்திலே கடினமாகவும் எழுதுவார் என்பதற்கு அநேக பாடல்களும் உதாரணங்களும் திருவெழுப்பாவிலே பாடலிலே உள்ளது. வள்ளலார் பாடும்போது இரவிலே சிறிது பிழை ஏற்பட்டால் பின்னாடி உடன் இருந்து எல்லாம் ஒரு அருட்பெருஞ்சோதி அதை திருத்துவாராம். தேன்பாடல் யான்பாட அதிலே தவறு நேர்ந்தார். உடனே வள்ளல் பெருமான் அறிவிலே புகுந்து அதை திருத்து என்று உத்தரவிடுவாராம். அப்படி வள்ளல் பெருமான் பாட பாட எம்பெருமான இறைவன் கருங்குடி இல்லத்திலே சில நேரங்களில் இருந்து திருத்தி எழுதிய பாடல் திருவருட்பா. ஞானத்தின் உருவாளர் நற்றமிழன் நாயகனார், வானத்தின் நின்றெளிந்த வள்ளல் அருள் ஜோதி. வானத்தின் நின்றெளிந்த அவதாரம் செய்து வந்த இறைவனால் அனுப்பப்பட்டவர், வானத்தின் நின்றெளிந்த வள்ளலார் வள்ளல் அருள் ஜோதி. தேனாம் திருவருட்பா தெய்வ கீதம் கேட்கிலையோ. திருவருட்பாவை படிக்க 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 கொம்பு தேன் சாப்பிட்டதை போல மனமெல்லாம் நாவெல்லாம் இனிக்கும், மனமெல்லாம் இனிக்கும், நாடி நரம்பெல்லாம் தித்திக்கும். தேனாம் திருவருட்பாம் தெய்வ கீதம் கேட்கிலையோ. மானே மழவிழியே மடிதுயில் நீக்குதியோ. என்னுடைய மானை போன்ற கண்களை உடைய என் அழகிய தோழியே, கண்களை உடையவளே, நீ சீக்கிரமாக துயில் எழுந்து எங்களோடு ஞான சபைக்கு வருக என்று சொல்லி எழுப்பி விடுகிறாள். ஊனுடற் பிறவி ஒளித்த அருள் வள்ளலினை. இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் இறந்துதான் தீருவார்கள் என்பது இன்றைக்கு வரைக்குமே மாற்ற முடியாத ஒரு தியரியாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஊனுடற் பிறவி அதனை ஒளித்த அருள் வள்ளலினை வள்ளல் பெருமான் மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு என்று சொல்லி பாடுகிறார் அல்லவா. அப்படி மரணத்தை தவிர்த்தவர் வள்ளலார். யமனை பக்கத்திலே அணுக விடாதபடிக்கு 10 அடி தூரம் தள்ளி நிப்பாட்டியவர் வள்ளலார். ஊனுடற் பிறவி ஒளித்த அருள் வள்ளலினை ஒன்றும் மனத்தால் துதிக்க உதிக்கும் சுடராளி. ஒன்றும் மனதால் துதிக்க என்றால் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்த நிலையிலே ஒரு நிலைப்பாட்டுடன் அங்கே இங்கே மனத்தை சிதற விடாமல் ஒன்றும் மனதால் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து இருக்க வைத்து நிற்க வைத்து புருவ மத்தியிலே மனம் வைத்து துதித்தால் ஒன்றும் மனத்தால் துதிக்க உதிக்கும் சுடர் ஜோதி. அது எங்கே உதிக்கும்? இந்த புருவ மத்தியிலே உதிக்கும். அந்த புருவ மத்தியிலே ஜோதி கண்டவர்களுக்கு இறப்பில்லை. அதை இதுவரைக்கும் அந்த மாதிரி ஜோதியை புருவ மத்தியிலே வடலூர் ஜோதியை உடலூரை கண்ட ஞானிகள் எனக்கு தெரிய பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஊனுடற் பிறவி ஒளித்த அருள் வள்ளலினை ஒன்றும் மனதால் துதிக்க உதிக்கும் சுடர் ஜோதி. தானே அருள் அருளும் தந்தையை தாயை. நாம் கேட்காமலே இந்த அருளை சகல உயிர்களுக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி சூரிய உதயமானது நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதிகாலையிலே 5:30 மணிக்கு மேலே அந்த சூரியன் எழுந்து சகல சர்வத்திர ஜீவராசிகளுக்கும் உஷ்ணத்தை கொடுத்து அன்றைய பகலினை விடிய வைத்து இருளை போக்கி மருளை நீக்கி அருளை கொடுத்து கொண்டு உலகம் முழுவதும் உள்ள உயிர்களை வாழ வைக்கிறார்களோ அதுபோல தானே அருள் அருளும் தந்தையை நம் தாயை அம்மையப்பனை. தந்தையும் தாயும் சேர்ந்தால் அம்மையப்பன் அல்லவா. அந்த தந்தையை தாயை அம்மையப்பனை ஊனெல்லாம் உருக புகந்தேலோரெம்பாவாய்.
ஊனெலாம் உருகம். பொய்யான வணக்கம் அல்ல, மெய்யான வணக்கம். அறிவையும் அன்பையும் கலந்து புருவ மத்தியிலே மனம் வைத்து சத்திய ஞான சபையிலே அல்லது நம்முடைய சபைகளிலே தகர விளக்காகிய அந்த ஞான சுடரினை நாம் கண்டு தொழுது ஏற்ற வேண்டும். தகர விளக்கென்பது, தகரம் என்பது நம்முடைய உடல். அந்த தகரத்தை வகரம் என்று சொல்லக்கூடிய தங்கமாக மாற்றி அமைத்தவர் வள்ளல் பெருமான். தகர வித்தை என்பது இந்த உடலை நீண்ட காலமாக நோய் நொடியின்றி 1000-10000 வருடங்கள் வரையும் வைத்திருக்கக்கூடிய அந்த கலையை கற்றுக்கொண்டவர்கள் நம்ம தமிழ்நாட்டு சித்தர்கள். அதற்கு தகர வித்தை என்று பெயர். தகரம் என்றால் உடம்பு. வகர வித்தை என்பது பொன் செய்யும் ஆற்றலை பெற்றுக்கொள்வது. வகரம் என்பது தங்கம் செய்யக்கூடிய ஆற்றலை கற்றுக்கொள்வது வகரம். அப்படி வள்ளல் பெருமான் தகர வித்தையிலும் வல்லவர், பொன் செய்யும் ஆற்றலுடைய வகர வித்தையிலும் வல்லவர். இப்படி எதை எடுத்தாலும் வள்ளல் பெருமானுடைய பேரறிவானது அண்டாண்டங்களுக்கும் பாய்ந்து அங்கே உள்ள அத்தனை செய்திகளையும் கற்றறிந்து தெரிந்து கொண்டு போதாமலே அனைத்தையும் உணர்ந்து சென்னை வாழ்வை விட்டு நீத்து தற்சமயம் வடலூருக்கு வள்ளலார் வந்திருக்கிறார். ஆகையினாலே பாதமென் சிலம்பொலிக்க பாடுமினோ தாதை நம் தந்தை தயவரசர் புகழ்வாடி. தயவு என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு ராஜாதி ராஜர் யார், அரசர் யார் என்றால் வள்ளல் பெருமானே. அந்த தயவைத்தான் திண்டுக்கல் சுவாமிகள் அடிக்கடி எடுத்து தொடர்ந்து தயவு செய் தயவு என்றொரு பழமொழியவை உண்டாக்கி அதை பிரதானப்படுத்தி அதை மேம்படுத்தி வாழ்நாள் முழுவதும் பேசி வந்தார்கள். தாயை நம் தந்தையை தயவரசர் புகழ்வாடி ஏதிலா அருள் ஏற்றேலோர் எம்பாவாய். ஏதிலா அருள், குற்றமற்ற அருளை ஏற்றேலோர் எம்பாவாய். நீ கடைபிடித்து ஒழுகி நடக்க வேண்டும் தோழி. ஏதிலா அருள் ஏற்றேலோர் எம்பாவாய். சீர்மறையோர் புகழ் சிறப்பெல்லாம் பெருக. சீரான மேலானவர்கள் செப்பக்கூடிய, போற்றக்கூடிய, சொல்லக்கூடிய சிறப்பெல்லாம் பெருக. ஞானிகள் பெரியவர்கள் வாழ்த்தி சொல்லக்கூடிய அந்த சொற்கள் சம்புவச்ச வாக்கு, விபுவச்ச வாக்கு என்று இரண்டு வகைப்படும். சம்புவச்ச வாக்கு என்பது ஞானிகள் வாயிலே இருந்து வெளிப்பட்ட உடனேயே அது செயல்படும். வள்ளல் பெருமான் சம்புவச்ச வாக்கினாலே பிறந்த மகான். சின்னம்மை வந்து அவருக்கு உணவிட்டு விட்டு விசிறி வீசி அவர் சாப்பிடுகின்ற வரைக்கும் பக்கத்தில் அமர்ந்து வேண்டிய பதார்த்தங்களை அன்போடு பரிமாறினார்கள். அதை உண்ட பிறகு வள்ளல் பெருமானுடைய பிறப்பை பற்றி எம்பெருமான இறைவன் அடிவராக வந்தவர் சின்னம்மையை பார்த்து, தாயே நீ பல்லாண்டு வாழ்க, நின்னுடைய மணி வயிற்றில் நம்முடைய மகன் உற்பத்தியாவான், அவனால் இந்த உலகமே பசி நீக்கம் பெற்று இன்புறும், வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி அந்த திருமருவூர் தெருவிலேயே நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். சிறிது தூரம் போனவர்கள் உடனே மறைந்து விட்டார்கள் என்று சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி இந்த உலக மக்களினுடைய பசியை போக்குவதற்கு, உலக மக்களுடைய அறியாமையை போக்குவதற்கு, அறிவை வளர்ப்பதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினாலே வருவிக்க உற்றவர் வள்ளலார். அவருடைய திருவருகை தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு புரட்டாசி 21ஆம் தேதி வரும். அப்படி சீர்மறையோர் புகழ் சிறப்பெல்லாம் பெருக, நீர் பெருகி வளர்ப்பதியின் நிலமெல்லாம் செழிக்க, ஊர் திரண்டு வாழ்த்தி செய்க, உள்ளமெல்லாம் இனிக்க, ஏர்மருவி நிலங்கொழிக்க, எம் இறைவர் வந்துதித்தார். ஏர்கொண்டு உழுது பயிர் செய்யலாம் அல்லவா? அப்படி ஏறும் அறிவினால் நிலங்கொழித்து ஈரப்பசையோடு அங்கங்கே வயல்களிலே விதைத்ததெல்லாம், நெல்லு மணிகள் எல்லாம் எதை விதைக்கிறோமோ அதெல்லாம் 1க்கு 100ஆக பெருகி வளரும்.
ஏர்மறைவின் இளங்கொழிக்க எம்மிறைவர் வந்துதித்தார். ஆர்வம் மீதுறவே அணியிழையீர் மருங்கணையீர். ஆர்வம் மீதுற அருங்கடையீர். பெண்களே, தாய்மார்களே, சிறு குழந்தைகளே, ஆர்வம் மீதுறவே அணியிழையீர் மருங்கணையீர். நெருங்கி நெருங்கி நின்று அந்த ஜோதி தரிசனத்தை மற்றவர்களுக்கு இடம் விட்டு நீங்கள் பாருங்கள். சீரார் திருக்கடலின் செவ்வியை அம்பாட. சிறப்பு மிகுந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாதவிந்த அழகினை, அந்த ஒளியினை, அதனை நாம் பாட. சீரார் திருக்கடலின் செவ்வியை அம்பாட. வாராமல் வந்துதித்த வள்ளலை அருட்திருவை ஊரெல்லாம் பணிந்தேத்த உவந்தேலோர் எம்பாவாய். ஊர் மக்களெல்லாம் திரண்டு வந்து பணிந்து வணங்கும்படியான இந்த நல்ல நேரத்திலே நாமும் ஞான சபைக்கு உள்ளே சென்று அந்த அருட்பெரு ஜோதி ஆண்டவரை தரிசிப்போம் வாருங்கள் என்று தன் தோழியர்களை கூட்டிக் கொண்டு ஞான சபைக்கு தலைமை சேடி செல்கிறாள். நீடு பூசனையினால் நிறைந்த பயனிலைகான். தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு சடங்கு சம்பிரதாயங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பூசை வெறும் பூசை செய்வது, வெந்து மந்திரங்களை சொல்லுவது, ஏதாவது ஒன்று செய்து கொண்டே தொடர்ந்து மணிக்கணக்கிலே இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயங்களாலே, சாங்கியங்களினாலே ஒரு விதமான பெரிய பயனும் நமக்கு உண்டாவதில்லை. அந்த நேரத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை புருவ மத்தியில் நினைத்து மகாமந்திரத்தை ஓதிக்கொண்டு நாம் உட்கார்ந்திருந்தால், மனதை ஒரு நிலைப்படுத்தி இருந்தால் நமக்கு அருள் உதயமாகும். வீணாக உட்கார்ந்து கொண்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இது சமயவாதிகள் எல்லாம் இதை தூக்கி அதிலே போட, அது தூக்கி இதிலே போடுன்னு ஏதாவது ஒன்று தண்ணீரை அப்படி ஊத்த செய்யக்கொள்ள இப்படி செய்யக்கூடிய இந்த வெறும் சடங்கு சாங்கியத்தினாலே வெளியே செய்யக்கூடிய எந்த பூசையினாலும் எந்த நன்மையும் மக்களுக்கு உண்டாவதில்லை. ஆகையினாலே நீடு பூசனையினால் நிறைந்த பயனிலைகான் நீதி அருட்சுடரை நெற்றி நடு காணடினே. அப்படி மற்றவர்களைப் போல மதமார்க்கிகளைப் போல பூசைகளை செய்து கொண்டு மணிக்கணக்காக உட்கார்ந்து வீண் வேலை செய்ய வேண்டாம். வெளியிலே செய்யக்கூடிய எந்த பூசையும் புனஸ்காரமும் நமஸ்காரமும் மற்ற எதுவாக இருந்தாலும் அது விளையாட்டுத்தனமாகத்தான் போகுமே ஒழிய அது வினயமாக நம்முள் பதிந்து புருவமத்தில் மனம் வைத்து தியானம் செய்வதற்கு ஒப்பாகாது. நாம் எதையெல்லாம் பெற வேண்டுமோ அதையெல்லாம் பெறலாம். தியானத்தின் மூலியமாக, தயவு பிற உயிர்களுக்கு செய்வதன் மூலமாக, அன்பு காட்டுவதன் மூலமாக நாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு மதமார்க்கிகளைப் போல வீண்காலம் கடத்தி கொண்டு எதையாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதிலே பயன் இல்லை. நீதி அருட்சுடரை நெற்றி நடு காணேடி கூடு அழியா முன்னம் கூற்றுவனை வென்றிடலாம். கூடு என்பது நம்முடைய மனித திரேகம். இந்த மனித உடம்பானது வயது முதிர முதிர நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து 72,000 நாடி நரம்புகளும் பழுதடைந்து தளர்ந்து போகும். அதற்குள்ளாக நீ பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த மத மார்க்கத்திலே அநேக வசதி உள்ளவர்கள் பெரிய கோயிலுக்கு சென்று 60ஆம் கல்யாணம் செய்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அது 60 என்பது கருவி குலங்களாகிய கண்ணு எனக்கு தெரியவில்லை, கண்ணாடி போட்டுக்கொண்டேன். காது சரியாக கேட்கவில்லை, காது மிஷினை மாற்றிக்கொள்ளலாம். மூக்கிலே ஒழுகிறது, பல்லு கிடையாது, பல் செட்டு வைத்திருக்கிறோம். இப்படி இந்த 5 புலன்களாகிய கண்ணு, காது, மூக்கு, வாய், மற்றைய நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்து அறுபற்று போவது, செயலிழந்து போவது. இப்படி நாடி நரம்புகள் எல்லாம் அறுபற்று போன பிறகு நமக்கு ஏது கையா 60ஆம் கல்யாணம். 60 என்பதே அறுபற்று போவது. எது? நாடி நரம்புகளை ஒன்றும் இல்லாமலே அறுபற்று போச்சு.
அந்த அறுபற்று போன பிறகு 60ஆம் கல்யாணம் செய்வது என்பது என்ன நியாயம் என்று எனக்கு ஒரு காலத்திலே மெய்வெளி சபையிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அது உண்மைதான். இந்த 60ஆம் கல்யாணம் செய்வது ஒரு வீண் வேலை. அடுத்த கொஞ்ச நாளிலே, சில மாதங்களிலே, சில வருடங்களிலே கல்யாணம் செய்து வைத்த அந்த குருக்களும் இருக்க மாட்டார். கல்யாணத்துக்கு உட்கார்ந்து மாலை மாற்றி கொண்டு வந்த ஆணோ பெண்ணோ இருவரும் இருக்க மாட்டார்கள். அது ஒருவர் விட்டு ஒருவர் இருப்பார்கள். இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. 60 வரும்போது ஐம்புலன்களை அடக்கி இருந்த இடத்திலே தவம் செய்தால் பெற வேண்டியதை பெறலாம். வீணாக பல ஆயிரம் செலவு செய்து கோயில் குளங்களுக்கு சென்று இங்கே 60ஆம் கல்யாணம் கொண்டாடுவதனாலே ஒரு பெரிய பலன் இல்லை. குடும்பத்தோடு கோயிலுக்கு சந்தோஷமாக போய் வந்த மகிழ்ச்சி ஒன்றை தவிர வேறு நல்ல பலன், ஞான பலன், ஆயுசை நீடிக்கக்கூடிய பலன் 60ஆம் கல்யாணத்துக்கு இல்லை. ஆகையினாலே கூடழியா முன்னம் கூற்றினை வென்றிடலாம். இந்த சத்திய ஞான சபையிலே, இந்த மருதூரிலே இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பத்திலே உள்ள அந்த இடத்திலே நாம் சென்று தொடர்ந்து வழிபாடு செய்து மனதை அடக்கி இறைவனை வேண்டி துதித்து எனக்கு ஆயுளை நீடித்து கொடுங்கள், இன்னென்ன காரியங்களை நான் செய்ய வேண்டி இருக்கிறது, அது வரைக்கும் நான் உடல் நலனை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய அறிவிலே புகுந்து எனக்கு ஆக வேண்டிய யோசனைகளை சொல்லி என்னை வாழ வையுங்கள் என்று நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டால் அது நிச்சயமாக நடக்கும். கூட அழியா முன்னம் கூற்றினை வென்றிடலாம். சத்தியமான் வாசகம் இது. வள்ளலார் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் சத்தியமானது, அது நடக்கக்கூடியது. ஆகையினால நம்பி நாம் செயல்பட வேண்டும். சோதி மணிக்குழலாய் சுடற்கொடி துயிலேளாய் தேடும் களர் பெருமான் தெய்வ அருள் ஜோதியடி. வேறு விக்கிரகங்கள் அல்ல, உருவம் அல்ல, சக்தி இல்லாத சாமி அல்ல, அதுக்கு நகை போட வேண்டியதில்லை. ஜோதிக்கு என்ன நகை போடணும்? ஒரு நகையும் போட வேண்டாம். ஆகையினாலே அங்கே களவுகள், போக்குவரத்து, இந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வேலை கிடையாது. உருவம் இல்லை, அதை தூக்கி சுமக்க வேண்டியதும் இல்லை. இருந்த கோலமும் இல்லை, நடந்த கோலமும் இல்லை, நின்ற கோலமும் இல்லை. அது பாட்டுக்கு ஜோதி சுடர் ஞான சபையிலே இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி தேடும் களற்பெருமான் தெய்வ அருள் ஜோதியடி பாடும் அடியர்க்கே பரிசேலார் எம்பாவாய். பாடும் அடியருக்கே அவர் பரிசு அருள்வார். என்ன பரிசு? வியாதி இல்லாத பரிசு, மனத்திலே கவலை இல்லாத ஒரு பரிசு. தொடர்ந்து மகாமந்திரத்தை சொல்லி வரும்போது மனத்திலே கவலைகள், குழப்பங்கள் சிறிதும் இல்லாதபடிக்கு நல்ல உடல் வாகாக கொஞ்சம் கொஞ்சமாக வியாதிகளினின்றும் நாம் விலக்கப்பட்டு தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு அருள் ஆற்றலை அந்த மகாமந்திரம் நமக்கு கொடுக்கும். எங்கே இருந்த போதிலும் சரி, இனி என்ன செய்து கொண்டிருந்த போதிலும் சரி, அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை விடாமல் மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். குறைந்தபட்சம் நாம் வியாதி இல்லாமல் இருக்கலாம். கசாமுசா என்று எதையாவது எண்ணிக்கொண்டு நாம் இருப்பதை விட இந்த செல்போனை பார்த்து தொடர்ந்து அதிலே மனசை செலுத்தி உட்கார்ந்து மணிக்கணக்காக இருப்பதையெல்லாம் தவிர்த்து தனிமையில் இருந்து காலை மாலை 2 நேரமும் ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்து வந்தால் நல்ல பலனை நீங்கள் பெறலாம், நானும் பெறலாம். தொடர்ந்து நாம் தவம் செய்ய வேண்டும். பாடும் அடியர்க்கே பரிசாய் அருள் தருவார் நாடு புகழ் ஞான சபை நங்காய் உட்புகுந்தே பாடி நாம் பரவி பரிசேலோர் எம்பாவாய். மறவாமை வேண்டுமடி மனங்கலந்த ஜோதிதனை பிறவாத வரம் பெறற்கு பேதை நீ துயிலேல். நாம் இரவாத வரம் பெறுவதை முன்னாடி பிறவாத வரம் பெறுவதற்கு, உலகத்திலே பிறவில்லாமல் முக்தி நிலை அடைந்து நாம் சித்தி பெற்று வாழ்வதற்கு பிறவாத வரம் பெறற்கு பேதை நீ துயிலேல். தூக்கம் என்ற சோம்பல் வந்தால் ஒரு மனிதன் எந்த வேலையும் செய்ய முடியாது. சாப்பிடுவான், தூங்குவான், சாப்பிடுவான். மற்ற செயற்கரிய செயல்கள் எதையும் செய்ய முடியாது. ஏனால் மிடி என்ற சோம்பல் அவனிடத்திலே குடிகொண்டு விட்டது.
அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளி இரவாத ஆனந்தம் ஏற்றும் அருளாளர் அறவானர் உள்ளே அமர்ந்தருளும் தருணம் இது. அறமே உருவாக உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமது உள்ளே வந்து அமரக்கூடிய தருணம் இது, நேரம் இது, அந்த காலம் இது, பூச நன்னாள் இது. ஆகையினாலே பிறர் போல் நீயும் பேசினால் போக்குதியோ. வடலூருக்கு தானே அடுத்த மாதம் நான் வர்றேன், உங்களோட அவசியம் கூட்டிகிட்டு போங்க, நான் என்னை விட்டுட்டு போகிறாதீங்க என்றெல்லாம் பிறர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அங்கே போய் வரக்கூடிய மனத்தின்மையும் ஒரு அருளாற்றலும் இறைவனிடத்திலே வேண்டி பெற்றுக்கொண்டால் வடலூர் ஜோதியை போய் சந்திக்கலாம், நேரடியாக உறவாடலாம். எந்த செயலையும் சரி, நம்மால் ஆவது ஒரு துளியும் கிடையாது, ஒரு அணுவும் கிடையாது. நாம் எது வேண்டினாலும், சோறு வேண்டினும் துகிலணி முதலாம், சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம், வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேவொனாதெனும் மேலவர் உரைக்கு நான் மாறு வேண்டிலேன், வந்து நிற்கின்றேன் வள்ளலே உனது மனக்குறிப்பு அறியேன் என்று ஞானசபை முன்பாக வள்ளர் நின்று இருந்து ஆடி பாடி அருளை பெற்று கொண்டார்கள். சாப்பாடு ஒரு வேளைக்கு வேணும்னா கூட இறைவனுடைய அருள் இருக்கணும். சோறு வேண்டினும் துகிலணி முதலாம், சுகங்கள் வேண்டினும் அல்லது வேறு வேண்டினும் எதுவா இருந்தாலும் சரி, இறைவன் கொடுத்தாருடைய நம்மால் பெற முடியாது. ஆகையினாலே எல்லாவற்றையும் கொடுக்க வல்ல இறைவன் நம்முள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். நம்முள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அறிவால் அழிந்து தெளிவால் தெளிந்து யோசித்து நாம் இன்னது செய்யலாம், இன்னது செய்யக்கூடாது என்று நாம் பரம்பரையாக செய்து வந்தோமே என்பதையெல்லாம் விட்டுவிட்டு நீ நல்ல விதமாக அறிவாளியாக அறியாமையற்றவனாக வாழ வேண்டும் என்றால் மத மார்க்கத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு அறிவு சார்ந்த மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்க நெறியில் நின்று அவரவர்கள் இல்லத்திலே தகர கண்ணாடி வைத்து நாம் ஜோதியை தரிசனம் செய்து வந்தோமையானால் நமது மனதிலே உள்ள அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். பிறர் போல் நீயும் பேசினால் போக்குதியோ. உறவாடி மகிழ்தற்கு உத்தனர் காலம் இது. இறைவனோடு உறவாடி மகிழ்வதற்கும் அது சரியை என்று பெயர். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது சரியை. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்றொரு 4 படி. அடுத்தது கிரியை, கிரியையில் சரியை, அப்புறம் கிரிகையில் கிரியை, கிரியையில் யோகம், அப்புறம் கிரியையில் ஞானம், அது ஒரு 4 படி. அடுத்தது யோகம், யோகத்தில் சரிகை, யோகத்தில் கிரிகை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், இது ஒரு 4 படி. அடுத்தது ஞானம், சரிகை கிரிகை யோகம், அடுத்தது ஞானம். ஞானம், ஞானத்தில் சரிகை, ஞான சரிகை. ஞானம் என்பது தெளிந்த அறிவு. ஞானத்தில் சரிகை ஞான சரிகை, ஞானத்தில் கிரிகை ஞான கிரிகை, ஞானத்தில் யோகம் ஞான யோகம், ஞானத்தில் ஞானம் இறைவனை நேருற கண்டு தரிசித்தல். வள்ளல் பெருமான் நம்மை இந்த 16 படிகளிலே கடைசியிலே உள்ள ஞானத்தில் ஞானம் என்ற அந்த லிப்டிலே, அந்த தூக்கிலே நம்மளை அமர வைத்து எல்லாமல இறைவன் இருக்கக்கூடிய இடமாகிய இந்த புருவ மத்திக்கு நம்மை அழைத்து செல்லுகிறார்கள். இதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 16 படிகளிலே கடைசி படி ஞானத்தை அடைவது. ஞானம் என்பது தெளிவினுள் தெளிவாய் தெளிவது ஞானம், அறிவினுள் அறிவாய் அறிவது ஞானம். ஞானம் என்பது பேரறிவு. பேரறிவு ஈக்குவல் டு கடவுள். இதுதான் இதில் எல்லாம் அடங்கிவிட்டது. பேரறிவு தான் கடவுள். அரைகுறை அறிவல்ல, தெளிவற்ற அறிவல்ல. நான் பரம்பரை பழக்கத்தை விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டு தொங்குவது அறிவல்ல. இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டியது, நாம் அறிவாளியாக வாழ வேண்டும், அறியாமை மிகுந்தவர்களாக இருக்கக்கூடாது. மறுசிந்தனை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நாம் செய்து வந்த வெளியிலே உள்ள பூசை புனஸ்காரங்களினாலே எந்த சாமியாவது நமக்கு நேரிலே காட்சி கொடுத்திருக்கிறதா, நமக்கு எச்சரித்திருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. நாம் செய்வது எல்லாமே நமக்கு நாமே
ஒரு கட்டளையை ஏற்படுத்தி கொண்டு நேர்த்திக்கடன் என்று நாம் சொல்லிக்கொண்டு நாம் செய்கிறேமே ஒழிய எந்த சாமியும் இந்தந்த மாதிரி எல்லாம் பண்ணினால் நல்லது என்று நமக்கு எந்த சாமியும் சொல்லவில்லை என்பதை நாம் தயவு செய்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அறிவுதான் கடவுள். மற்ற எந்த சாமியாயிருந்தாலும் சரி, அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ, எதுவும் எப்போதும் எங்கும் பேசுவதில்லை, பேசியதுமில்லை, இனியும் பேசாது. ஆகவே உறவாடி மகிழ்தற்கு உற்றனர் காலம் இது. ஆகையினாலே பெறலாம் இரவாமை பெருஞ்சோதி பேரருளால் உறலாம் தயவோடு உகந்தேலோர் எம்பாவாய். தூயன செய்கவும் துலங்கும் அறிவானந்தம். அறிவும் ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் தூயன செயல் செய்ய வேண்டும். பிறருக்கு தீங்கிழைக்க கூடாது, பொறாமைப்படப்படாது. ஐயோ அப்படி வாழ்கிறானே, நான் இப்படி ஆகிவிட்டேனே என்று ஆவலாதிப்படக்கூடாது. நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அவர்களுக்கு என்ன புண்ணியம் செய்தாலோ நல்லது நடக்கிறது. நாமும் புண்ணியங்களை செய்வோம், நல்லபடியாக வாழ்வோம் என்று மனசை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தூயன செய்குவீர் துலங்கும் அறிவானந்தம் ஆய சன்மாக்க அருங்குண சேடியர்கள் சேயவர்க்கு நாம் சிற்றளவும் அஞ்சேல். நாம் அவருக்கு சுவாமிக்கு பிள்ளைகள், மக்கள், மகள்கள். ஆகையினாலே அப்பனிடத்திலே போவதற்கு, தன் தாயிடத்திலே போவதற்கு நமக்கு என்ன பயம் இருக்கிறது? மனத்திலே சுத்தம் இருந்தால் போதும், மடியிலே கனம் இருந்தால் அல்லவா பயம் இருக்கும். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற ஒரு மந்திரம் போதுமே நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு. சேயவர்க்கு நாம் சிற்றளவும் அஞ்சேல் போய் அவர் பொற்களல் புகுதும் சரணம் யாம். சரணாகதி என்று ஜோதியனுடைய பொற்பாதங்களிலே விழுந்து அழுது தொழுது நாம் நின்றோமேயானால் ஆய குறிப்புணர்ந்து, அங்கே எப்படி இருக்கிறது, ஞான சபையிலே கூட்டமாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து, நேரங்காலம் பார்த்து உள்ளே புகுந்து ஆய குறிப்புணர்ந்து அம்மையீர் உட்புகுவீர் தீயன புறந்தள்ளி திருவருட்பா பயின்றேன். திருவருட்பாவை தொட்டவனை சிவமாக்கும் என்று தொழுவூர் வேளாய முதலியார் வள்ளல் பெருமாடிய தலைமை மாணாக்கர் வள்ளலாரை சோதித்து மாணாக்கராக சேர்ந்தவர். அந்த சரிதமே நல்ல சரிதம். இன்னொரு பதிவிலே அதை பற்றி வள்ளலாரை எப்படி எங்கே சோதித்து இவர் மாணாக்கராக வள்ளலாரிடத்திலே சேர்ந்தார் என்ற செய்தியை இன்னொரு பதிவிலே நாம் விளக்கமாக பேசுவோம். இன்றைக்கு ஆய குறிப்புணர்ந்து அம்மையீர் உட்புகுவீர் தீயன புறந்தள்ளி திருவருட்பா பயின்றேன் மேவு பரோபகார மேலாம் தயவு தொண்டு தூயன செய்தே தொழுதேலோர் எம்பாவாய். தூயன சுத்தமான நல்ல உள்ளத்தோடு பரோபகார தொண்டு செய்து உயிர்களுக்கு நாம் உய்வடையும்படியான அந்த நல்ல சேவையை செய்து கொண்டு வந்தால் அருள் உள்ளத்தில் உற்பத்தியாகும். அது செய்யாவிட்டால் இருள் இருந்து கொண்டுதான் இருக்கும். மருள் என்ற சந்தேகமும் மனதை விட்டு போகாது. ஆகையினாலே முடிந்த அளவுக்கு அவரவர்கள் என்ன செய்ய இயலுமோ அதை செய்யுங்கள், நல்லது செய்வோம். தேவர் தேவனை திருவருட்பா வேந்தர்கோனை, தேவர் தேவனை திருவருட்பா வேந்தர்கோனை பாவை நல்லீர் சூழ்ந்து பண்ணினால் பாடி மேவும் அன்பதனால் மெய்யெல்லாம் குளிர்ந்திட, அன்பினாலே மெய்யெல்லாம் குளிர்ந்திட நாவினால் அருட்பெரும் ஜோதி நவின்றே, நாவினால் அருட்பெரும் ஜோதி நவின்றே பூவினால் மருதூர் பொலிவுற அலங்கரிப்போம். யாவரும் வாழ்த்திசைக்க வானகம் எதிரொலிக்க அற்பெருஞ்சோதி 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 என்று யாவரும் வாழ்த்திசைக்க அதை வாங்கி வானகம் எதிரொலிக்க ஆவியே அன்ன அருட்ஜோதி வாழ்கவென்றேன். ஆவியே அன்ன நமது உயிரை போன்றது ஆவி. ஆவி என்பால் நாம் பேசக்கூடிய பேச்சிலே வரக்கூடிய அந்த தாக்கம் ஆவி.
அந்த ஆவி உடம்பெல்லாம் நிறைந்திருக்கிறது. அந்த ஆவியே என்ன அருள் ஜோதி வாழ்க என்றேன் ஓவியம் அணையனங்காய் உள்ளத்தில் போற்றுதும் யாம். இன்புற்று எழில் சுடராய் இலங்கு அருள் ஜோதி இன்புற்று எழில் சுடராய் இலங்கு அருள் ஜோதி மின் பெற்ற மேனியர் மேலாம் பதம் போற்றி ஒளிவடிவமே ஆன அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வரவழைக்கப்பட்ட வள்ளல் பெருமான் ஒரு தலை முழுவதும் முக்காடிட்டு உடம்பை மறைத்து கொண்டு ஏன் வாழ்கிறார் என்றால் ஒரு உடம்பெல்லாம் ஒளிமயமாகிவிட்டது. தகதகதக வென்று தங்கம் போல் ஒளிர்கிறது. அந்த ஒளி சிதர்கள் வெளியே போனால் மக்களால் தாங்க முடியாது. ஆகவே மின் பெற்ற மேனி எனார் மேலாம் பதம் போற்றி பன்மலர் கொண்டு தூவி பாவையர் தொழுதேத்தி பொன் வளையம் திகழும் புனித ஞானசபையை சுற்றி பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மாற்று குறைவாக உள்ள இரும்பு வளையங்கள் அங்கங்கே கண்ணு போல சங்கிலியாக ஞானசபையை சுற்றி போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு மாற்றுதான் குறைவு. அத்தனையும் கனமான இரும்பு பொன்னால் செய்யப்பட்டது. அங்கே நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருக்கிறது. ஈர காற்று சதா வந்து கொண்டிருக்கிறது. சாதாரண ஒரு ஆணையை 10 நாள் வெளியே போட்டுவிட்டு எடுத்து பார்த்தால் துருப்பிடித்திருக்கும். இதுதான் உண்மை. அந்த ஞான சபை சுற்றி போடப்பட்டிருக்கிற இரும்பு வளையங்களை வள்ளல் பெருமான் தானே முன்னின்று கனத்த தங்கத்தினாலே செய்து துருப்பிடிக்காத வண்ணம் ஒரு மாற்று குறைவாக ஞான சபையை சுற்றி போட்டிருக்கிறார்கள். அது நம்முடைய மூச்சு காற்றை குறிப்பதாக அங்கே குறிப்பிருக்கிறது. அப்படிப்பட்ட பொன் வளையம் திகழும் புனித ஞான சபை முன்னின்றி இறங்கி முழு முதல் ஜோதி கண்டு பண்ணு செந்தமிழ் பாமாலை பாடுதும் யாம் என் பிழை பொறுத்தருள்வீர் என்று பணிந்தேத்தி. நம்முடைய உடம்பெல்லாம் குற்றம், நினைப்பதெல்லாம் தப்பு தப்பாக நினைக்கிறோம். எந்த நேரம் பார்த்தாலும் நல்ல நினைவு ரொம்ப குறைவு. கெட்ட நினைவுகளே நம்மை சூழ்ந்து ஆட்கொண்டு அறிவிலே புகுந்து மனம் சொன்னபடிக்கெல்லாம் காற்றின் வேகமாக கண்டதையெல்லாம் நினைத்து கொண்டு அங்கங்கே ஊசலாடுகிறது. ஆகையினாலே முன்னின்றி முழு முதல் ஜோதி கண்டு மண்ணு செந்தமிழ் பாமாலை பாடுதும் யாம் என் பிழை பொறுத்தருள்வீர் என்று பணிந்து ஏத்தி அன்னமே அணங்கே அருள் பெறலாம் என்பாவாய். ஞாலம் ஒய்வெய்த நம்பெருமான் அவதரித்தார். ஞாலம் என்பது உலகம். ஒய்வெய்த உலகத்து மக்களெல்லாம் அறியாமை நீங்கி நாம் யார், எதற்காக இந்த பூமியிலே பிறந்தோம் என்ற ஞானம் அவர்களுடைய அறிவிலே அவர்களுக்கு உண்மையை அறிவித்து ஞாலம் ஒய்வெய்த நம்பெருமான் அவதரித்தார். அப்படி எல்லோரும் ஞானம் பெற்று ஓய்வடைய வேண்டும் என்றே வள்ளல் பெருமான் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து அவரும் இந்த யுகத்திலேயே பெற வேண்டிய மேலான பலனை பெற்று அனைவரும் ஒன்று கூடி சரிசமமாக வாழ்ந்து அருட்பெருஞ்சோதி ஆக வேண்டும், அனைவருமே இறைவாமை பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்தோடு அவதாரம் செய்தவர் வள்ளல் பெருமான். ஞாலம் உய்வெய்த மனிதகுலமே மேம்பாடு அடைய நம்பெருமான் அவதரித்தார். கோலம் மனக்கண்ணில் கோதையீர் காணேரோ சாலம் இனி கூடாதே சடுதியில் துயில் எழாய் சீலம் மீக்குடையாய் சிக்கன இறைந்தெழுந்தேன் காலம் கனிந்து கடவுள் வரும் தருணம் இது நீல மணி நெற்றி நெடுங்கதவம் தாழ்திறக்கும். நமது போட்டு அது திறவுகோல் தயவு. இந்த புருவ மத்தியை போட்டு திறக்க வேண்டும் என்றால் அதற்கு தயவு என்றே சாவி வேண்டும். அந்த தயவு, அருள், அன்பு இவைகளெல்லாம் ஒரு பொருளை குறிப்பது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தயவு உள்ளத்தோடு எல்லோரிடமும் பேசுகிறோமோ எடுத்தலில் பணிவு, கொடுத்தலில் பணிவு, ஆணவமில்லாத பேச்சு, அன்பான நடவடிக்கைகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நாம் நல்ல விதமாக அன்புள்ளத்தோடு
கள்ளமில்லாது பழகி கருணையோடு வாழ்ந்து வருவதுதான் தயவு வாழ்க்கை. அப்படி காலங்கணிந்து கடவுள் வரும் தருணம் இது. நீல நெற்றி நீல மணி நெற்றி நெடுங்க தவம் தாழ்ந்திரவாய் மேலை நாள் தவம் மேன்மை தரும் எம்பாவாய். நாம் ஏற்கனவே செய்த தவம் இருக்குமானால், தவம் செய்திருப்பமையானால் இந்த பிறவியிலே அது நமக்கு மேலும் நன்மையை கொடுத்து எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே மென்மேலும் நாம் நன்மையை பெறலாம். மேலை நாள் செய்த தவம் மேன்மை தரும் எம்பாவாய். அடியவரை எதிர்கொண்டு அரும்பசிக்கு உணவீந்து முடிவிலா பரம்பொருளின் முன் நின்று கைகுவித்து படியில் வலம் செய்து பாடுமினோ பாவையர்கள் நெடிது பணிவீர். நெடுஞ்சாங்கிடையாக ஞானசபைக்குள்ளே புகுந்து ஜோதி முன்னாடி விழுந்து நெடிது பணிவீர் நிறை கண்ணீர் நிறைந்திளைய அன்பினால் கண்ணீர் கசிந்து உருகும்படி நினைந்து நினைந்து அன்பினாலே உடலாதி பரியந்தம் கண்ணீர் ஊற்றெடுத்து ஒழுக ஒழுக கீழே பணிந்து விழுந்து இறைவனை வேண்டி கடிமெதில் சூழ் ஞான சபை கொடிமர முன்றில் குடியிடையாய் காணேடி கோதரி சற்சங்கம். அங்கே பெரிய கொடிமரம் நட்டிருக்கிறார்கள். அந்த கொடிமரம் மேலே வந்து மஞ்சள், கீழே வந்து வெள்ளை. வள்ளல் பெருமான் கொடிமரத்துக்கு அளவு சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு மேலே 3/4 பங்கு மஞ்சளும் கீழே வந்து 1/4 பங்கு வெள்ளையுமாக நாம் கொடி செய்து கட்டி கொண்டிருக்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், வள்ளல் பெருமான் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். அதற்கு மாறாக நாம ஏதாவது ஒன்று 10 பேர் கூடி பேசி ஒரு காரியத்தை செய்தமையானால் அது வள்ளலார் கருத்துக்கு உடன்பட்டு ஆகாது. வள்ளலார் கொடிக்கு அளவு சொல்லவில்லை. மேலே வந்து வெள்ளை, மேலே வந்து மஞ்சள், கீழே வெள்ளை, சதுரமானது. இதுதான் கொடி. ஆகவே கடிமதல் சூழ் ஞான சபை கொடிமரம் ஒன்றில் கொடியிடையாய் காண எளி கோதரு சத்சங்கம். சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படியாக நல்ல சத்விதாரமாகிய அன்பர்கள் கூடிக்கொண்டு கலந்து பேசி உள்ளதை உள்ளவாறு பேசி உவப்போடு சண்டை சச்சரவில்லோது இந்த சத்சங்கம் சில இடங்களிலே சண்டை சங்கமாக சன்மார்க்கம் மாறிவிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அப்படியெல்லாம் இல்லாமல் கொடியிடையாய் காணடி கோதரு சத்சங்கம் வடிவ முற்றோங்க வணங்கி நாம் வரம் பெறலாம். விடிந்தது பொழுது விரைந்தேலோர் எம்பாவாய். 29 பாடல்கள் நிறைவடைந்திருக்கிறது. இது 30வது பாடல். வாழி வானகம் என்னும் அருட்ஜோதி வாழி சன்மார்க்கர் வளர்க வளர்ப்பதி வாழி வரமெல்லாம் வழங்கு ஞான சபை வாழி வரமெல்லாம் வழங்கும் ஞான சபை வாழி வள்ளல் வளர்திரு பூம்பதம் வாழி வள்ளல் வளர்திரு பூம்பதம் வாழி வாக்கினில் வந்துதித்த வரகவி வாழி வாக்கினில் வந்துதித்த வரகவி வாழி வானள உயர்ந்த தயாநெறி. இந்த தயவு நெறி வானளவுக்கு உயர்ந்தது. வாழி வானள உயர்ந்த தயாநெறி வாழி வானுர வளர்திரு அடியர் புகழ். அடியவர் புகழ் வான மூடு வரைக்கும் எட்டி பார்க்கின்ற அளவுக்கு அது உயர்ந்தது, சிறப்பது, சிறந்தது. ஆகையினாலே வாழி வானுர வளர்திரு அடியர் புகழ் வாழி ஆழி சூழ் உலகம் யாவுமே. ஆழி என்பது கடல். இந்த உலகம் மற்றும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது. 3/4 வாசி தண்ணீர், 1/4 வாசிதான் உலகம். ஆகையினாலே வாழி ஆழி சூழ் உலகம் யாவுமே. இந்த வடலூர் வள்ளருக்காக இயற்றப்பட்ட தயவம்பாவையை நேற்றும் இன்றும் கேட்டு மகிழ்ந்த சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சன்மார்க்கர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். இத்துடன் நிறைவு பெறுகிறது தயவம்பாவை. நாளை மீண்டும் சந்திப்போம்.